வணக்கம். சிவாஜி ஸ்ரீதரன். தகவல் 451. மெக்னீசியம். மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. தசைகள் மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டை சீராக்குகின்றது. தசை பிடிப்புகளை தடுக்கின்றது. எலும்புகளை வலிமையாக்குவதன் மூலம் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றது. இதய தளத்தை சீராக்க உதவுகின்றது. நம் உடலின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் பல நுண் சக்திகளில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இருப்பினும் பெரும்பாலான மக்கள் மிக குறைவான மெக்னீசியம் கொண்ட உணவுகளை உட்கொள்கின்றார்கள். மெக்னீசிய குறைபாடு மிகவும் பொதுவானது. உடலில் 300க்கும் மேற்பட்ட உயிர் வேதியியல் எதிர்வினைகளில் மெக்னீசியத்தின் பங்கு வகிக்கின்றது. நாம் கார்போஹைட்ரேட் சர்க்கரைகளை சாப்பிடும் போது எங்கள் கணையம் எவ்வளவு இன்சுலினை வெளியிடுகின்றது என்பதனை கட்டுப்படுத்த இது உதவுகின்றது. இது நீரிழிவு நோயை தடுக்க முக்கிய காரணமாகும். உணவில் மெக்னீசியம், கால்சியம் நிறைந்த உணவுகளை தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். தினசரி உணவில் போதுமான அளவு மெக்னீசியம் எடுக்கவும். அவகோடா, கீரை, சாலமன் மீன், ஒலிவன், பூண்டு, புரோக்கோலி, பூசணி விதைகள், வாழைப்பழம், தயிர், பாதாம், முந்திரி போன்ற உணவுகளில் மெக்னீசியம் அதிகம் உண்டு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மெக்னீசியம் மிக அவசியமானது. நான் மெக்னீசியத்தை பற்றி மெக்னீசியம் நமது உடலுக்கு இவ்வளவு தேவை என்பதனை நான் இந்த மெக்னீசியத்தின் பயன்பாடுகள் என்ன என்று தேடிய போதுதான் இந்த மெக்னீசியம் இவ்வளவு நமது உடலுக்கு தேவைப்படுகின்றதா என்ற தகவல் கூட எனக்கு கிடைத்தது. இந்த மெக்னீசியத்தின் பயன்களை பற்றி கூட இதுவரைக்கும் இந்த மெக்னீசியம் இவ்வளவு தூரம் எங்கள் உடலுக்கு மெக்னீசியத்தின் தேவை இருக்குமா என்ற கேள்வி கூட எனக்கு கேள்விக்குரிய பதிலை கூட நான் இன்று பல விடயங்களை தேடி பார்த்த போதுதான் அறிந்தேன் எவ்வளவு தூரம் நமது உடலுக்கு மெக்னீசியம் தேவை என்பதனை. பலர் மெக்னீசியம் காணாது என்று சொல்லி மாத்திரைகளாக குடிப்பார்கள். ஆனால் நாங்கள் நாளாந்தம் உணவில் நமக்கு தேவையான மெக்னீசியத்தை எடுத்துக்கொள்வதுதான் மிக மிக சிறந்தது என்று கூறி, நீங்களும் இந்த மெக்னீசியம் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அறிந்திருந்தால் அதனையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.